Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா கேப்டன் பிரபாகரன். இந்த படம் ரீ-ரிலீஸ் ஆயிருக்கு 1991ல ரிலீஸ் ஆன படம். விஜயகாந்த் சாருக்கு இது 100வது படம். இப்படி ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் ஆக்ஷன் டிராமா படம் எடுக்க முடியுமான்னு தமிழ் சினிமால கேள்வி கேட்கிற மாதிரியான சம்பவத்தை சூப்பரா பண்ணியிருப்பாங்க. மஸ்ட் வாட்ச் மூவி தான். ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாமே அட்டகாசமா இருக்குங்கிறத இந்த படம் பார்க்கும் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான பிரபாகரன் பாத்தீங்கன்னா ஒரு IFS ஆபீசரா இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய சரத்குமார் இறந்து போக அந்த கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த ஃபாரஸ்ட்ல நடக்கக்கூடிய சம்பவத்தை வெளிச்சம் போட்டு கையும் கழுவுமா பிடிக்கலாம்னு நினைச்சு உள்ள போறாரு. இந்த காட்டுல சந்தன மரம் கடத்துறது, யானை தந்தத்தை கடத்துறதுன்னு சொல்லி மன்சூர் அலிகான் பயங்கரமான ஒரு வில்லத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டுபிடிச்சு உயிரோட புடிச்சாரா, என்ன நடந்துச்சுங்கிறத அட்டகாசமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமாவா பிரசென்ட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்காங்கன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு பயங்கர எனர்ஜெட்டிக்கலா அந்த கேரக்டரை கேரி ஃபார்வர்ட் பண்ணிருப்பாங்க. ஈழத்தமிழர்களோட கேப்டன் பிரபாகரனோட இன்ஸ்பிரேஷனை தான் இந்த மூவில நம்ம விஜயகாந்த் கேரக்டரை போர்ட்ரேல் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சந்தன கடத்துற வீரப்பனை தான் ரெப்ரசென்ட் பண்ணி மன்சூர் அலிகானை வச்சு வில்லன் கேரக்டரை நரேட் பண்ணிருப்பாங்க. நிறைய ட்ரூ இன்சிடென்ட்ஸை வச்சு போல்டா பேசிருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் டிராமா சைடு பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. எவ்வளவு டார்க் சைடு இருக்கு, எவ்வளவு கரப்ஷன் நடந்திருக்கு, எவ்வளவு கருப்பாடு உள்ள ஒளிஞ்சிருக்குங்கிறத எல்லாத்தையும் இவ்வளவு ஓப்பனா வாடா பேசுவீங்கன்னு கேட்கிற மாதிரியான ஒரு படத்துல சூப்பரான சம்பவம் இருக்கும். படத்துல 2 பாட்டு இருந்தாலும் நச்சுன்னு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஆட்டமா சாங்குக்கு யாருமே ஆடாம இருக்க மாட்டீங்கன்னு சொல்ற அளவுக்கு பிரமாதமா இருக்கும். அப்பவே ஆக்ஷன் சீக்வென்ஸ்க்கு ரத்த சிந்தி உயிரை பணைய வச்சு அவ்வளோ டிஃபிகல்ட்டான சீன்ஸை ரொம்ப ராவாவும் ரியலிஸ்டிக்காவும் பண்ணிருப்பாங்க. விஜயகாந்த் ஆக்ஷன் சீக்வென்ஸ்ல யாராலுமே பீட் பண்ணிக்க முடியாதுன்னு கண்டிப்பா இந்த படம் பார்க்கும் நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. அண்ட் படம் டெக்னிக்கலாவும் பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரஃபின் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து பெர்ஃபெக்ட்டா பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணிருப்பாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்ஸ் பல சீன்ஸை எலிவேட் பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாம கேப்டனுக்காகவே செகண்ட் தாட்ஸ் இல்லாம இந்த ரீ-ரிலீஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். அவர் ஒரு பெர்ஃபார்மருங்கிறத தாண்டி ஒரு ரியல் ஹீரோக்கு தர சின்ன ட்ரிபியூட்டா இருக்கட்டும். கண்டிப்பா இந்த படம் பார்த்து எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.